ஓம் சக்தி ஜோதிடம் நேயர்கள் அனைவர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், கடந்த எபிசோட்ல குரு பயிற்சியை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. எந்தெந்த ராசிக்கார சொல்ல போறீங்க? கடந்த எபிசோட்ல மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், ஓகே சார். இந்த ராசிகளுக்கு 4 ராசிகளுக்கும் நம்ம பதிவு போட்டிருந்தோம் சார். ஓகே சார். போன தடவை சொன்ன மாதிரியே இந்த குரு பயிற்சி பலன் வந்து அடுத்தபடியாக சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், இந்த 4 ராசிக்கு சொல்ல போறோம். ஓகே சார். சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிக ராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சூரியனை குரு பகவான் சுற்றி வருகிறாரு. அதனால ஒரு ராசிக்கு ஒரு வருடம் வீதம் 12 ராசிகளை இவர் கடக்கிறாரு. ஓகே சார். இப்போ காலபுருஷ தத்துவப்படி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மே மாசம் 11ஆம் தேதி, அதாவது தமிழ்ல சித்திரை மாசம் 28ஆம் தேதி மதியம் 1:14 இந்த குரு பகவான் பயிற்சியாகி மிதுன ராசிக்கு போறாரு சார். ஓகே சார். சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரர்கள் இயல்பாகவே சுறுசுறுப்பு தன்மை கொண்டவர்களாகவும் துணிச்சல் நிறைந்தவர்களும் சவால்கள் நிறைந்த வாழ்க்கையை எதிர்கொண்டு குடும்பத்தை சிறப்பாக நடத்தக்கூடிய வல்லமை படைத்தவர்களாகவும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். ஓகே சார். உடல்நிலை சிறக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டு. ஓகே சார். காலபுருஷ தத்துவப்படி சார் இது 5வது இடம் இந்த சிம்ம ராசி. ஓகே சார். குரு பகவான் 11ஆம் இடம் 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு ஒரு பெயர்ச்சியை லாபஸ்தானத்துக்கு வர்றாரு. ஓகே சார். குடும்பத்துல சண்டை சச்சரவுகளை தவிர்த்தாலே இவங்க நல்ல சிறப்பான வாழ்க்கையை வாழலாம். திருமண தடை நீங்கும், உடல்நிலை நோய்கள் தீரும், புதிய தொழில்கள் தொடங்கல் மூலமா இவங்க நல்ல லாபத்தை பெற முடியும். ஓகே சார். அடுத்தபடியே பாத்தீங்கன்னா வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கும். ஓகே சார். நீண்ட நாள்கள் இருந்த திருமண தடைகள் நீங்கும். மகம், பூரம், உத்திரம் 1ஆம் ராசிக்கு திருமண தடை நீங்கி திருமண பாக்கியம் கைகூடும். ஓகே சார். நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும் அவங்களுக்கு. மொத்தத்துல இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாகவும் இந்த சிறப்பாக ஆண்டா இருக்கும். சரி சார். இவங்களுக்கு 85% இவங்களுக்கு மார்க் கொடுக்கலாம். இவங்களுக்கு 85% இவங்க ஒரு சிறப்பான ஆண்டை இந்த ஆண்டு உங்களுக்கு சிம்மராசி நேயர்களுக்கு அமையுது. ஓகே சார். சிம்மராசி நேயர்களுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னாக்கா சார், மேன்மையானது என்ன சார்? அடுத்தது உங்களுக்கு மேன்மையை கொடுக்கக்கூடியது இவங்க இறை வழிபாட்டின் மூலம், சிவபெருமனை வழிபாடுவதன் மூலம் இவங்க சிறப்பான இன்னும் சிறப்பாக தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்க முடியும். அடுத்தபடியாக கன்னிராசினியர்கள் 4க்கும் 7க்கும் காரகத்துவம் கொண்ட இந்த குரு பகவான் தன்னோட பார்வையினால 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம் பார்வையை இவங்களுக்கு கொடுக்கிறாரு. ஓகே சார். 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம். ஓகே சார். இயற்கையாவே இவங்க கலை திறமையை படைத்தவங்க, கற்பனை திறனுடையவங்க, நினைத்ததை சாதிக்கும், நினைத்ததை செய்து முடிக்கும் வல்லமை கொண்டவர்கள் இந்த கன்னிராசினியர்கள். எல்லாரோடும் சகசமாக பழகக்கூடிய குணம் கொண்டவர்கள் இவங்க. ஓகே சார். குரு பகவான் இவங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. ஓகே சார். 10ஆம் இடத்துக்கு வர்றதுனால செய்யக்கூடிய தொழில்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தொழில்ல கவனம் இருக்கணும். 10ஆம் இடத்துக்கு தொழில்ல கவனம் இருக்கணும். தொழில் மாறுதல் ஏற்படும். இடம் விட்டு இடம் மாறக்கூடிய கொடுக்கல் வாங்கல்ல இவங்க கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ஆனா பணவரவு சிறக்கும். 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை பணவரவு சிறக்கும். குடும்பத்துல மன மகிழ்ச்சி, ஒற்றுமை ஏற்படும். வீடு மனை வாங்குறது இதெல்லாம் கொஞ்சம் சிறப்பா தான் இருக்கும். 4ஆம் இடத்துல வீடு மனை வாங்குறது, வாகன யோகங்கள் அமையும். 6ஆம் இடத்தினுடைய பார்வையை பொறுத்து இவங்களை பங்காளிகளுடைய மூலமா இவங்களுக்கு லாபத்தை பெற முடியும். பூர்வீக சொத்துக்கள், பங்காளி மூலமாக நிலம் வாங்குதல், வீடு கட்டுதல், இந்த இடம்லாம் அமையும். திருமண யோகத்தையும் இவங்களுக்கு கொடுக்கும். எவ்வளவு மார்க் சார் கொடுப்பீங்க? இவங்களை பொறுத்த வரைக்கும் 80% மார்க், 80% சிறப்பான பலனை கொடுக்கும் சார். சார், மேன்மை சார் இவங்களுக்கு என்ன சார் மேன்மை? இவங்க தன்னுடைய சுய முயற்சியின் மூலமாக தான் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வருவாங்க. அதன் மூலமா இவங்க புதன் இவங்களுடைய கிரகம் ராசிநாதன் புதன். அதனால பெருமாளையும் வழிபடுவதன் மூலம், மகாலட்சுமி வழிபடுவதன் மூலமாக சிறப்பான பலன்களை அடையலாம். தன் கையே தன் உதவி. ஆமா 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 ஆமா. அடுத்தபடியாக துளாராசி அப்படிங்கிறது நேர்மை. நேர்மையான உள்ளம் படைத்தவர்கள். நியாயம், தர்மம், இதுக்காக இவங்க தன்னையே அர்ப்பணிக்கக்கூடியவர்கள். யாரும் தவறு செஞ்சாக்கா இவங்களுக்கு அறவே பிடிக்காது. தட்டி கேட்பாங்க. துளாராசிக்காரங்களுக்கு மட்டும் யாரும் தவறு செஞ்சா பிடிக்காது. தானும் தவற மாட்டாங்க, அடுத்தவங்க தவறு செஞ்சாவும்
பிடிக்காத நியாய தராசு. இவங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வந்து 9ஆம் இடம் ஓடினவனுக்கு 9ஆம் இடத்து ராஜா அப்படின்னு சொல்றாரு. 9ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு போயிடுது. இவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப நீண்ட நாளா நிறைய பேருக்கு கல்யாணமே நடக்காம இருந்துச்சு. துளாராசிக்காரங்களுக்கு நிறைய திருமண யோகமே இல்லாம இருந்தது. அவங்களுக்கு திருமண தடையா இருந்தது. அவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல காலம், ஒரு நல்ல வாய்ப்பு. நிச்சயமா இவங்களுக்கு வந்து இந்த சித்திரை மாதம் 28ஆம் தேதிக்கு மேல திருமண வாய்ப்பு நிச்சயமா கை கொடுக்கும். இவங்களுக்கு வந்து சுக்கிரன் ராசிநாதன் வந்து சுக்கிரன், துளாராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் தான் வந்து பணத்துக்கு அதிபதி, அந்தஸ்தை கொடுக்கக்கூடியவர், கௌரவத்தை கொடுக்கக்கூடியவர். சகல விதமான வித்தைகளுக்கும் அதிபதி இவர் தான். வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கும், தொட்டது துளங்கும். உடல்நிலையும் இவங்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். உடம்பு சரியில்லாம இருந்தவங்களுக்கு எல்லாம் உடல்நிலை நல்லா சீராகும். மொத்தத்துல இந்த ஆண்டு வந்து இவங்களுக்கு துளாராசிகளுக்கு ரொம்ப சிறப்பு தான். 95% வந்து இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆண்டு. வந்து மகாலட்சுமி வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக வந்து மென்மேலும் மேன்மைப்படுத்திக்கலாம். தன லாபம் சிறக்கும். அடுத்தபடியாக விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் காலசரு புருஷ தத்துவப்படி வந்து 8வது ராசியாக வருது. இவங்க வந்து குரு பகவான் வந்து 8ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. 7ஆம் இடத்துல இருந்து இப்போ 8ஆம் இடத்துக்கு விருச்சிக ராசி போயிடுறாரு. எல்லாரும் இவர்களுடைய குணம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க வளைந்து நெளிந்து கொடுக்கக்கூடிய தன்மை. யார் பெரியவங்களா இருப்பாங்க, சின்னவங்க இருந்தா சின்ன பிள்ளைங்களா நடந்து விடுவாங்க. அந்த இடத்துக்கு தகுந்தபடி மாறக்கூடிய தன்மை இவங்கள்ட்ட இருக்கும். எல்லாருக்கும் உதவி செய்யும் மனப்பான்மை இருக்கும். அனைவரிடத்திலும் எல்லாருடையும் பழகக்கூடிய ஒரு சுபாவம் இருக்கும். சகஜமாக பழகக்கூடிய சுபாவம் இவங்கள்ட்ட இருக்கும். இவங்களுக்கு வந்து 2க்கும் 5க்கும் உள்ள கிரகம் இந்த குரு பகவான் வந்து அவரு வந்து 2ஆம் இடம் 4ஆம் இடம் 12ஆம் பார்வையினால 2ஆம் பார்வை 4ஆம் பார்வை 12ஆம் பார்வையினால இவர் வந்து மிதுன ராசியில இருந்து பாக்குறாரு. நண்பர்கள் மூலமா இவங்களுக்கு எப்பயுமே நண்பர்கள் மூலம் எதையும் சாதித்துக் கொள்ளக்கூடியவர். எப்போதுமே நண்பர்கள் மூலமாக எதையும் சாதித்துக் கொள்ளக்கூடிய திறமை இவங்கள்ட்ட இயற்கையாவே இருக்கும். யோசிச்சு செயல்படணும். இந்த ஆண்டு 8ஆம் இடத்துக்கு குரு போறது அப்படின்னால எதுலயும் கொஞ்சம் கவனம், எதுலயும் கொஞ்சம் நிதானம், உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் இருக்கணும். வாகன யோகம் எல்லாம் நல்லா சிறப்பா இருக்கு சார். 2ஆம் இடத்துல தனம் ஸ்தானம் பணச்செல்வாக்கு இருக்கும். 4ஆம் இடம் தானே வாகனம். அந்த இடத்த வந்து குரு பகவான் வந்து தன்னோட 9ஆம் பார்வையினால 4ஆம் இடத்தை பாக்குறாரு இல்லையா, அதனால வாகன யோகம் எல்லாம் உண்டு. வாகன யோகம், வீடு கட்டுற யோகம், நிலன் புலன்கள் வாங்குற யோகம் எல்லாம் இவங்களுக்கு உண்டு. ராசிக்கு 8ஆம் இடத்துல போனாலும் கொஞ்சம் எதிரும் கொஞ்சம் கவனமா இருக்கும். கடன்கள் வாங்குறதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கும். கடன் வாங்குற கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும். ஜாமீன் போடக்கூடாது. கடன் வாங்குறதுல ஒப்பந்தம் செய்து கொள்ளக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துட்டாக்கா இவங்களால சிறப்பை பெற முடியும். வெளிநாட்டு யோகமும் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்துல விருச்சிக ராசி நேயர்களுக்கு வந்து ஒரு 80% இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். செவ்வாய், அதாவது இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக இவங்க சிறப்பான யோகத்தையும் பலன்களையும் பெற முடியும். நல்ல ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு விருச்சிக ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக அமையும். நன்றி சார். நேயர்களே, இந்த சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிக ராசி நேயர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் பார்த்தீர்கள். இதை வந்து நீங்க எல்லாரும் வந்து அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. உங்க ராசி என்னங்கிறது சொல்லுங்க. கண்டிப்பா நாங்க உங்களை அவரோட எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம்.